விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பண தேவைகள் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே பண வரவு இருக்கும். ஆனால் அந்த பண வரவை நீங்கள் கொஞ்சம் தக்க வச்சுக்கிறதுல சிரமப்படுவீங்க. ஏன்னா எது தேவையான செலவு, எது ஒரு தேவையற்ற செலவு அப்படிங்கிற ஒரு எண்ணமே ரொம்ப உங்களுக்கு அதை பகுத்திருந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் தான் மகாலட்சுமியோட அம்சம் நீர் ராசியான அனுசர சதனம் இருக்குது. அப்போ உங்களால் பண தேவைகளே அதிகமாக பணத்தை ஈட்ட முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல மனசு வைக்கணும். பணம் தேவை, அதற்குண்டான முயற்சி எடுத்தால் நீங்கள் அந்த இதில் அந்த செயலில் நீங்கள் வெற்றிகளாக உட்காந்து மனப்பூர்வமாக நீங்கள் பாராயணம் பண்ணாலும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு முறையானது, இந்த வாழ்வியல் பரிகாரமே நீங்கள் 9 வாரம் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சாலே போதும், மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் பண வரவையும் அதிகமாக குறுக்கும் காலமாக இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு, பணத்தை ஈர்க்கும் ரகசியங்கள். அது எல்லாத்துக்குமே மனிதர்கள் அனைவருக்குமே பணத்து மேலே தீராத ஒரு மோகம், தீராத ஒரு காதல்னு கூட சொல்லலாம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், கோடிக்கணக்கில் இருந்தாலுமே எனக்கு மேலிடம் பண வரவு வரணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் எல்லாருடைய மனிதனுடைய எண்ணமும் இருக்குது. கடைக்குடியில் இருக்கிறவங்களுக்கும் கூட என்னால் மாதத்துக்கு ஒரு 20,000 வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே நேரத்தில் 20,000 வருமானம் வர்றவங்க கூட எனக்கு மாதம் 1,00,000 வருமானம் வரணும், எண்ணம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரவே செய்யாது. இப்போ ஒவ்வொருவருடைய தேடலும் பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் பல மனிதர்கள் கையில் புரண்டு செஞ்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் போகுது. இதே பணம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும். அப்போ அவங்க என்ன வழிபாடு முறைகள் செய்கிறாங்க, எந்த வாழ்வியல் முறைகளில் அவங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க, நல்ல ஒரு செயல்கள் செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண தேவை இருக்கும், ஆனால் பணமே இருக்காது. அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு கூட பணம் ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாத நிலைமைக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஒரு கோரிக்கையும் ஒரு நியாயமான கோரிக்கையும் பாருங்கள், என்னுடைய தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். எல்லா மனிதருமே ஒரு வழிபாடு விஷயமாக ஒரு ஆலயத்துக்கு போகிறப்ப அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது எனக்கு பணம் வருமானம் வரணும், ஏதாவது ஒரு மூலமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி அதனால் வருமானம் வரணும், நான் செய்கிற தொழிலில் லாபங்கள் அதிகரித்து எனக்கு வருமானம் பெருகணும், என்னுடைய சந்ததிகளுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா மனிதனுக்குமே இருக்கும். இப்போ இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் ஏன் ஒருத்தர்கிட்ட அதிகமாக இருக்குது, ஏன் ஒருத்தர்கிட்ட சுத்தமாகவே இல்லாமல் இருக்குது, இது அவங்களுடைய கர்மாவா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ பணமே எனக்கு இல்லாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு எந்த காரணம், எந்த தடையினால நமக்கு பண வருமானமே இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்றன்று உள்ள அத்தியாவசிய தேவைக்காவது பணம் வேணும்ல, அதுக்குத்தான் இந்த ஒரு வாழ்வியல் பரிகாரமும் சில வழிபாடு முறைகளும் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே அப்போ செஞ்சால் நமக்கு பணம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயல்பாடுகளையும் நாம் ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோடு மனதார செய்யணும். இப்போ நம்ம ஒரு ஆலயத்துக்கே போகிறோம், அந்த ஆலயத்தில் போய் நம்ம வாட்டுக்கு ஒரு வழிபாடு முறையோடையும் ஒரு பயபக்தியோடையும் அங்கே இருக்கிறப்ப தான் நமக்கு அந்த ஆலயத்தில் உள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு வரும். அதை விட்டு போட்டு நம்ம ஆலயத்தில் அமர்ந்து நம்ம வாட்டுக்கு மற்றவங்களை பற்றி தேவையில்ல விவாதங்கள் பேசிக்கிட்டு அங்கே போய் நம்ம மொபைலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் அமர்ந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அப்படி இருக்கிறப்ப அவங்க எந்த கோரிக்கைக்காக அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறாங்களோ அந்த கோரிக்கை வந்து முதல்ல வந்து நிறைவேறாமல் தடைபற்றும். அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளுமே வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளும் அந்த வாழ்வியல் பரிகாரமும் பாருங்கள், மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மன திருப்தியோடு மன நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் மூலமாக வாழ்வியில் நமக்கு தேவையான நம்மளுடைய விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், சில வழிபாட்டு முறைகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த விஷயத்தை ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மனதார நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பண தேவைகள் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே பண வரவு இருக்கும். ஆனால் அந்த பண வரவை நீங்கள் வந்து கொஞ்சம் தக்க வச்சுக்கிறதுல சிரமப்படுவீங்க. ஏன்னா எது தேவையான செலவு, எது ஒரு தேவையற்ற செலவு அப்படிங்கிற ஒரு எண்ணமே ரொம்ப உங்களுக்கு வந்து அதை பகுத்திருந்து நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. பணம் இருக்கா, யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு கொடை விடல் குணம் கொண்டவங்க தான் நீங்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு பணம் இல்லாமல் நிறைய நேரம் நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்துக்குள்ளே ஆளாவீங்க. உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு யாரும் பணத்தில் போய் நீங்கள் கேட்க முடியாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குருவோட வீடு, 9ஆம் வீடு வந்து. அப்போ உங்களுக்கு மனசில் ஒரு பணம் தேவை அப்படின்னு எதிர்பார்த்தாலே போதும், பண தேவைகள் பூர்த்தியாகும். இருக்கிறதுலே வந்து இந்த 12 ராசிக்காரலையும் பாருங்கள், பணம் வந்து ஈஸியாக வரக்கூடிய அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்காரர் தான் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியில் தான் மகாலட்சுமியோட அம்சம் நீர் ராசியான அனுசர சதுரம் இருக்குது. அப்போ உங்களால் வந்து பண தேவைகளே அதிகமாக பணத்தை வந்து ஈட்ட முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல வந்து மனசு வைக்கணும். பணம் தேவை, அதற்குண்டான முயற்சி எடுத்தால் நீங்கள் வந்து அந்த இதில் வந்து அந்த செயலில் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய பண தேவைகளை நீங்கள் எப்படி பூர்த்தி அடைகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை மதியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே நீங்கள் வந்து, அதாவது நாட்டு கொண்டக்கடலை, இப்போ வர்றது எல்லாமே கொஞ்சம் வெள்ளை நிற கொண்டக்கடலையாக இருக்குது, அதோட வந்து மஞ்சள் நிற கொண்டக்கடலை, அந்த கொண்டக்கடலை வாங்கி முதல் நாளே ஊற போட்டு அன்னைக்கு வந்து அதிகமான வாசனையான மசாலா பொருட்கள் சேர்ந்து ஏதாவது சுண்டல் பண்ணியோ இல்லை ஏதாவது பொரியல் வச்சு ஏதாவது கூட்டு வச்சோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே நீங்கள் வந்து உணவாக சாப்பிடணும். உணவோடு கலந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அது ஒரு முறை. இல்லை எனக்கு வந்து உணவாக செஞ்சு எனக்கு சாப்பிட்றதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசிக்காரங்க நைட்டே ஊற போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வந்து அந்த ஹோரை வந்து குரு ஹோரை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே குரு ஹோரை, அந்த கோரையில் அந்த இரவே ஊற போட்ட அந்த மஞ்சள் நிற கொண்டக்கடலையை நீங்கள் வந்து வெறும் வயத்தில் உணவாக நீங்கள் எடுத்துக்கணும். ஊற போட்ட கொண்டக்கடலையவும் அப்படி வேக வைக்காமல் ஒன்றும் செய்யாமல் நீங்கள் உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு விருச்சிக ராசி நேயர்களுக்கும் பண வரவு உண்டானதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரும். உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் பணத்தை ஈர்க்கும் விதமாக இருக்கும். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வியாழக்கிழமை வந்து மாலை நேரங்களில் ஆஞ்சநேயருடைய படம் அப்படிங்கிறது வந்து தனித்துவமான படம் வந்து ஒவ்வொரு வீட்டில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு இது பண்ணுவாங்க. எப்படி நம்ம வந்து பிரம்மச்சாரியான ஒரு ஆஞ்சநேயர் படத்தை நம்ம வச்சு வழிபாடு செய்கிறது அப்படின்னு என்ன இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ராமபிரான் வந்து பட்டாபிஷத்தோடு இருக்கக்கூடிய படம், அந்த படத்தில் வந்து எல்லாருமே இருப்பாங்க. ராமர், லட்சுமணர், சீதா தேவி, இந்த பக்கம் சுக்ரீவன், வாலி, அதோடைய ராமருடைய பாதத்தில் வந்து இவர் இருப்பார், ஆஞ்சநேய பெருமாள் இருப்பார், ஆஞ்சநேய பகவான் இருப்பார். அப்போ அந்த ஆஞ்சநேயர் இருக்கிறப்ப வந்து 33 கோடி தேவர்களும் அங்கே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய படத்தை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வந்து ஒரு ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொங்கல், அது இனிப்பு அதிகம் கொண்ட நெய்மணம் கொண்ட பொங்கல் கொஞ்சமாக வச்சு படையலிட்டு ஒரு 2 மாவிளக்கு ஏற்றி, இந்த மாவிளக்குலையும் பாருங்கள் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே அமர்ந்து அனுமன் சலிசா அப்படிங்கிறத வந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தமிழ்லேயே கிடைக்கிது வந்து, அதை நீங்களாக உட்காந்து மனப்பூர்வமாக நீங்கள் பாராயணம் பண்ணாலே போதும். நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு முறையானது
இந்த வாழ்வியல் பரிகாரமே நீங்கள் 9 வாரம் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சாலே போதும், மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தையும் பண வரவையும் அதிகமாக குறுக்கும் காலமாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.